தமிழ்நாட்டுல மூலை முடுக்குல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராஃபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. மொபைல் போட்டோக்களை சிந்தட்டிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும். ஆர்டர் செய்ய makepik.com விசிட் பண்ணுங்க. மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம் கிஷோர். இந்த துணிவுன்னு ஒரு திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, பார்த்துருக்கீங்களா? வாரிசு துணிவு அடிச்சிட்டு இருந்தாங்களே ஊரே. இல்லை, நம்ம அந்த ஃபேன் வார்க்குள்ளே போக வேண்டாம். படம் பார்க்கும்போது அதில் ஒரு கண்டென்ட் ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது பேங்க்கில் நடக்கிற அந்த ஸ்கேம் பற்றி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தான் சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ் நான் ஒன்று பார்த்தேன். அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் துணிவு மாதிரி எத்தனை படங்கள் வந்தாலுமே மக்கள் சைடும் ஒரு புரிதல் ஒன்று வரணும், அண்ட் பேங்கும் கொஞ்சம் எல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் சேலமில் ஒரு தனியார் வங்கியில் ஒருத்தர் லோன் ஒன்று வாங்கியிருக்காரு. அதோடைய பேலன்ஸ் 770 ரூபா தான். அந்த 770 ரூபாயை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவரில் அவருடைய மனைவியை பேங்க்காரங்க கூப்பிட்டு போய் வச்சு, நீங்கள் அந்த பேலன்ஸ் கட்டினா தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு செயல் இப்போ ரொம்ப அப்படியே பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? பார்த்தேன். அதான் பேப்பர் தானே முன்னே தானே படிச்சு. அப்படிங்கும்போது ஏன் நம்ம இதை பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுருந்தோம்ல. ஃபஸ்ட்டு பேங்க் அது குறிப்பிட்ட அந்த ஒரு தனியார் வங்கி இருக்குல்ல, அது 4 எழுத்து கொண்ட தனியார் வங்கி நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இஎம்ஐ போட்டிருப்பாங்க, இன்க்ளூடிங் எல்லாருமே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா இவங்க பல வாட்டி பல விஷயம் பண்ணிக்காங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ கைட்லைன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் 6 மணிக்கு மேலே வாடிக்கையாளரை கடன் கெடுத்து கொடுத்த கடனை கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு லேடிஸை நீங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல, அதில் தான் மனித உரிமை மீறல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அந்த வங்கி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது. அதுவும் பல கோடி கடன் வாங்குறான் பாரு, அவன்லாம் ஊரை விட்டு ஓடிடலாம். நீ ஒரு 1000 கோடி கடன் வாங்கினா அப்படின்னா உன ராஜ மரியாதையோடு அவங்களே ஃபாரினுக்கு அனுப்பி விட்டு அவங்களே உனக்கு சகல வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. பாவம், அவங்க வாங்கின கடன் 35,000 ரூபா. அதுலேயும் 54 வாரத்தில் கட்டி முடிச்சுட்டாங்க போல. வெறும் 10 வாரம் தான் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 770 ரூபா கட்டணும் போல. வாரத்துக்கு அதில் 10 வாரம் தான் கட்ட வேண்டியே இருக்குது. மிஞ்சி போனால் அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் இன்னும் கட்டல. அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் மொத்தமாக ஆல்ரெடி கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு கால்குலேட். வெறும் 770 ரூபா கட்டலன்ட்டு இப்போ வீட்டில் ஆள் இல்லாதப்போ உன் ஹஸ்பண்ட் இல்லையா, நீ வா, அப்போ நீ கட்டினதுக்கப்புறம் நீ உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறால. கிட்டத்தட்ட இது எப்படின்னா கந்து வட்டி கொடுமை இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ நீ காசை கொடுத்தினா நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அப்போ இது பேங்க் இல்லைல்ல, இது கந்து வட்டி கொடுமை, அடியாட்கள் வச்சு நடத்துறது. அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான். அப்பா கடன் வாங்கிட்டா பிள்ளைய கொண்டு வச்சுட்டு காசை கொடுத்துட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு போ. இதை தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தான், நீங்கள் காசு இல்லையா உன்னை தூக்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு கிட்டத்தட்ட பேங்க் அதை தான் பண்ணுறாங்க. இப்போ காவல்துறை அங்கே போயிட்டுலாம் போய் அதை விசாரணைலாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த விசாரணைகளோ இந்த பேங்க்கை எதுவுமே பண்ணாது. ஏன் தெரியுமா? இவங்க இதுக்கு முன்னாடி பல சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதே பேங்க்கு. நான் அந்த பேங்க்குக்கு நிறைய டைம் போயிருக்கேன். நிறைய டைம் வேறு விஷயத்துக்காக ஃப்ரெண்டு இஎம்ஐலாம் போட்டதுனால சில சர்டிஃபிகேட்லாம் அங்கே வாங்க வேண்டியிருக்கும், என்ஓசி சர்டிஃபிகேட். அதனால் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் போயிருக்கேன். போகும்போது நான் கண்ணால் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தெரியாதத்தனமாக வாங்கிட்டேன், விட்டா போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு கதறுவாங்க. அந்த பேங்க்கு தேனாம்பேட்டில் இருக்குது, ஹெட் பிரான்ச்சு. ஓகேவா? பல பேர் போயிட்டு ஏமாந்த தருணம் இருக்கும். அதுலேயும் நீ ஆக்சுவலி நிறைய பேர் மறந்துருப்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த பேங்க்கில் ஒரு பையன் இஎம்ஐ போட்டு பைக் எடுத்திருக்கான். 1 வருஷம் 2 வருஷம் இஎம்ஐ மொத்தமாக கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பைக்கை காணாம். பைக்கை காணா எங்கடா போச்சுன்னு தெரியலன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவனும் விட்டுட்டான். ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் மெசேஜ் வருது, இந்த மாதிரி உங்கள் பைக் நீங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிட்டீங்க, ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லி மெசேஜ் வருது. நம்மகிட்ட பைக்கே இல்லை, எதுக்குடா மெசேஜ் வருது? இப்போ பைக் எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு இவன் டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். அந்த எங்கேருந்து இந்த சலான் கம்ப்ளைண்ட் ஆச்சோ அந்த ரீஜன் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இல்லைப்பா பைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த யார் மேலே அந்த பையன் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, பைக் வாங்கினதுக்கான சான்றிதழ்கள்லாம் இருக்குது. நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ராடு குரூப் ஒரு ஆப் இருக்குது. அது ஃப்ராடு குரூப் ஆப்னு சொல்ல முடியாது, ஒரு 3 எழுத்து கொண்ட ஆப். பழைய பொருட்களை விற்க, வாங்க, இங்கு வாங்க, அந்த மாதிரி ஒரு வாங்கல் குடுக்கல் ஒரு குரூப். அந்த குரூப்பு அதில் பார்த்தா அந்த வடக்கன்ஸ் பாட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பொருளை வாங்கி விற்கிறதுக்குள்ள அத்தனை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உன்னை ஏமாற்றிடுவானுங்க. அதாவது காசு அனுப்புறதுக்கு கேட்பாங்க, நான் உங்கள் பொருளை வாங்கிக்கிறேன், நீங்கள் கொடுங்க, எவ்வளோ 5000 ரூபா. ஓகே 5000 ரூபா ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல நான் உங்களுக்கு 2000 ரூபா போட்டு விட்றேன், வந்துச்சா பாருங்கள், வந்திருக்கும் பாருங்கள், அக்கௌண்ட்டில் வந்திருக்கும் பாருங்கள், நல்லா பாருங்கள் அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. நீ போய் டச் பண்ணினா நம்ம அவ்வளோ தற்கொலை நினச்சிக்கிறானுங்க.
காசு வராது. நம்ம சென்ட் பண்ணுவோம்ல, அந்த லிங்குக்கு போயிடும். நீ பாஸ்வேர்டு ஓடிபி போடுமா அந்த மாதிரி அந்த அந்த விற்கிற கொடுக்குற கொடுக்க வேண்டியது அவங்க. ஆனா நம்ம பண்றதுனால நம்ம அமௌண்ட் அனுப்புற மாதிரி அவன் வந்து அவ்வளோ அதான் அந்த 3 எழுத்து கொண்ட அந்த பொருட்கள் வாங்கல் கொடுக்கல் அந்த ஆப் தான். அந்த ஆப்ல இந்த ஸ்கேமர் டீல் நடந்துகிட்டு இருக்கு. நீ வேணா நீ போய் நாளைக்கு ஒரு பொருளை போயிட்டு விற்கிறதுக்காக போடு, அடுத்த செகண்டே ஒரு 50-100 கால் வரும். ஓகேவா, நாங்க வாங்கிக்கிறோம் எல்லாம் வடக்கன்ஸா தான் இருப்பான் பாதி பேர். அவனுக்கு எப்படி டேட்டா போகுது என்ன கருமன்னு தெரியல. அடுத்த செகண்டே உனக்கு 1 ரூபா அனுப்பிடுவான். உன் பேடிஎம்க்கு 1 ரூபா அனுப்பி பேடிஎம்ல தான் பாதி ஸ்கேம் பேடிஎம்ல தான் பண்ணுவாங்க போல. இவனுங்க இந்த வடக்கன்ஸ் வந்து பேடிஎம்ல தான் பண்றானுங்க. ஏன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் ஏமாந்தனால 1 ரூபா அனுப்புவானுங்க. அனுப்பி முடிச்சுட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் வந்துருச்சு, நான் கம்பெனி அக்கௌண்ட்ல போட்டேன், மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்ல போட்டேன்னு புதுசா கதை சொல்லுவான். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து நீ வந்திருக்கு பாருன்னு ஒரு லிங்க் அனுப்புவான். நீ அனுப்பிச்சின்னா அது 2000 ரூபாய் ரெக்வஸ்ட் பண்ணுவான். பேர் ரெக்வஸ்ட் வரும்ல, 2000 ரூபாய் ரெக்வஸ்ட்ல வரும், நீ கொடுக்கணுமா 2000 ரூபாய். அந்த மாதிரி ஒன்று ஏமாத்திட்டு இருப்பானுங்க. அந்த ஆப்புக்காரன் தான் இந்த பைக்கை வித்துருக்கான். அப்போ அங்கே போய் என்கொயரி பண்ணா நீங்கள் எப்போ பைக் நான் இன்னொருத்தட்ட வாங்கினேன் அப்படிங்கிறாம. இவன் யாருன்னு பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட பேங்க் இருக்குல்ல, அந்த பையன் இஎம்ஐ போட்டு பைக் வாங்கினால அந்த பேங்க் நிறுவனமே அந்த பைக்கை ஏலத்துக்கு விட்டுருது. இப்போ இது வந்து இப்போ யோசிச்சு பாரு, நான் வந்து ஒரு பேங்க் அந்த பையன் தான் ஃபுல்லாக டியூ எல்லாம் கட்டிட்டான். கரெக்டு தான். அதான் பைக்கை கலாண்டிருக்கான். இவன் எடுத்துகிட்டு போயிட்டு ஏலத்துக்கு விட்டு அது வேறு இடத்துக்கு விற்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் கேஸ் கொடுத்து ஆர்பிஐயே வந்து அவங்க அந்த பேங்க் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நஷ்டஈடுலாம் கொடுத்தாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் எடுத்து பார்த்தா தெரியும். சென்னையில் நடந்த சம்பவம் தான் இது, 1 வருஷத்துக்குள்ளே நடந்தது தான். ஸோ அந்த பேங்க் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹவுஸ் லோனு என்னென்ன லோனில் எம்பிட்டு ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி அது இதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. இந்த லோன் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட் கிராஸாக இருப்பாங்க. அந்த இரும்பு திரைப்படத்தில் ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் வந்து பண்ணுவார். அந்த ஸ்கேம் தான் ஆக்சுவலாக பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா இதில் இது வந்து சின்ன சின்ன பேங்க்ஸு, அதாவது பெருசாக இந்த பேங்க்ல சின்ன பேங்க்லாம் இல்லை அதுதான் சொல்கிறேன். நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு கார்பரேட் பேங்கே வந்து இந்த மாதிரி செயல்கள் பண்ணும்போது இது வந்து கவர்மெண்டோடைய கண்பார்வைகளுக்கு தான் போகாமல் இல்லை. நீ சொன்ன இல்லை, அதுதான் மேட்ரு. இது மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்கவும் தான் பண்ணுறாங்க. அந்த பேங்க்லாம் ஒன்றும் சாதாரண பேங்க்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுற பேங்க்லலாம் இருந்தாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன நெட்வொர்க் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும்ல. இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கைட்லைன் எடுத்துனா இதெல்லாம் நீங்கள் வந்து இதற்கு மீறி இருந்தீங்கன்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான். அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பிளேவும் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ இது இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இல்லைனா அப்போ இதுக்கெல்லாம் நீயே யோசிச்சு பாரு. ஒரு 770 ரூபா கடன் கட்டலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டு போய் அதுவும் வந்து வச்சுக்கலாம். பேங்க் 6 மணிக்கு மேலே செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் எக்ஸ்ட்ரா வேலை இருந்தால் தான் செயல்படணும். அப்போ 6 மணிக்கு மேலே பணம் வசூலிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறது வந்து மீறல் கிடையாதா? இதெல்லாம் ஆக்சுவலாக எகென்ஸ்ட் லா தானே. ஏன்னா காவல்துறையே வந்து லேடிஸ் வந்து 6 மணிக்கு மேலே ஸ்டேஷன் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இப்போ பெண்கள் மாற்றிடுவாங்கன்னு வச்சுக்கோ. அதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் யார் கேட்பாங்கிற ஒரு கேள்விக்குள்ளே அகைன் அண்ட் அகைன். இதனால தான் இப்போ வந்து மனித உரிமை மீறல்லாம் போட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கொந்தளிக்கிறாங்க. இது 1-2 நடக்குது, எக்கச்சக்கமாக நடக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த வங்கி சார்ந்து அண்ட் இந்த ஃபைனான்ஸ் இன்னொரு முன்னாடி ஒரு லைன் போட்டுக்க அவன் இந்த ஃபைனான்ஸ்னு ஒருத்தன் அவனுங்க அவனுங்க அதுக்கு மேலே அட்டூழியம் பண்ணுறானுங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து பல குடும்பங்களை, அதாவது அதான் ஒரு காமெடி கூட சொல்லலாம், சின்னம்மை பெரியம்மையில் கூட வாழ்ந்துடலாம், தயவு செய்து இஎம்ஐயில் வாழ்ந்துடக்கூடாதாமல. அந்த மாதிரி இஎம்ஐ மென்டாலிட்டியை ஆல்ரெடி புகுத்திட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்மளும் அந்த இஎம்ஐக்குள்ளே போயிட்டோம்ல. இந்த இஎம்ஐ கல்ச்சரை வச்சு ஒரு ப்ளே பண்ணுவான். அதாவது இப்போ நீங்கள் வந்து இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிரும், ஓகேவா, நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா சிபில் எதுவும் பலாம் பேலன்ஸ் பண்ணி விட்ருவோம், ஓகேவா அப்படிமா. அதாவது கிட்டத்தட்ட நீ இந்த பவுன்ஸ் ஆகி சார்ஜஸ்லாம் உள்ள கடைசியில் டேலி போட்டு கணக்கு வாங்கிப்பாங்க. சரி ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்க போங்க, வந்த வரைக்கும் லாபம் எனக்கு, இல்லாட்டி சிபில் அது அவ்வளோதான், நீ என்ஓசி வாங்கணும்ல தரமாட்டேன்ல அப்படின்ட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு கந்து வட்டி தான் சொல்கிறேன். இப்போ கந்து வட்டின்னு வச்சுக்கோங்க, வந்த வரைக்கும் லாபம்டான்னு வாங்கிப்பாங்க. வாங்கி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவான், 1,70,000 வருதா, அமௌண்ட்டு 1 லட்சம் தானே, 70,000 அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ரைட் போனது போட்டு விட 30,000 கழி 1,40,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 40,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னு வாங்கிட்டு போயிடுவான்ல. அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த என்ஓசி கொடுக்கும் போதெல்லாம் ஒரு பார்கெயின் பண்ணிலாம் கழிக்கிறாங்க. அதுக்குன்னு கீழே 2 பேர் பேனா வச்சுட்டு நிற்பானுங்க. உங்களுக்கு எவ்வளோ தானே 3,500, சரி ரைட் ஒரு 1,500 டிஸ்கவுண்ட் 2,000 கட்டுங்க அப்படின்ட்டு வந்த வரைக்கும் லாபம்னு கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டில் பண்ணுறாங்க. பல பேர் ஏமாந்த பல பேர் இருக்காங்க. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நான் 50 பேரை பார்த்துருக்கேன். என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்லேயே அவ்வளோ பேர் இருக்காங்கும் பொழுது இது வந்து ஒரு ஸ்கேம் தான். அதாவது இல்லாதவர்கள்ட்ட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுடைய மனதில் நெஞ்சில் வந்து நெருப்பை தூக்கி போடுற மாதிரியான செயல்கள் தான் இதெல்லாம். இதே வந்து 5,000 கோடி வாங்கிட்டு போனவன், 10,000 கோடி வாங்கிட்டு போனவன், பல லட்சம் கோடி வாங்குறவங்கலாம் விட்டுருவாங்க. இதே தான் இன்ஃபேக்ட் சொன்னால் அதான் நீட்ட போய் கேள்வி கேட்பாங்களா இத்தனை கோடி வாங்கியிருக்கேன்னு. நீரவ் மோடி ஓடும்போது தெரியலையா 80 பேர். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம சொன்னால் நமக்கு தான். பட் ஆனால் மக்கள் இதை எதிர்த்து ஒரு
போராட்டம் தான், வேற என்ன. திருப்பி நம்ம வந்து இது சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அதுவும் போச்சு. முன்னையாவது கொடியை வச்சுட்டு தெருவுலையாவது இறங்கி ஒரு 4 வாட்டி போராடுவாங்க. இப்போ அதுக்கும் உரிமை இல்லாமல் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் ஃபார்னு போடுற மாதிரி ஹேஷ்டேக் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு வீடியோவாக அதை பதிவிடுறமே தாண்டி இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். அதனால் ஆர்பிஐ பேங்க் வந்து இன்னும் ரெகுலேஷன்ஸை கைட் பண்ணி இந்த மாதிரியான பேங்க்குகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சரி. ஏன்னா இது ரொம்ப தப்பான விஷயம். வீட்டில் ஆளுங்கும்போது ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் வங்கியில் வச்சுட்டு நீ காசு கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட கந்து வட்டு தான். இப்போ இன்னும் கந்து வட்டி ஒழியவில்லை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி நிறைய பேங்க் மூலிமா நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த காமன் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது காமனான பீப்புளோடைய அந்த அட்டென்ஷனுக்கு இன்னும் போய் சேரவில்லை. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது பேங்க் மூலமாக அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நீங்களே வந்து உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சுதான் இப்போ வந்து நம்ம வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இப்போ இன்றைக்கி கூட இல்லை நாளைக்கு கூட போய் பேங்க்கில் வந்து லோன் கேட்குறவங்க இந்த மாதிரி நிறையா ஸ்கேமில் மாற்றவங்களாம் இருப்பாங்க. அவங்களோட அட்டென்ஷனுக்கு இன்னும் இந்த விஷயம் போய் சேராத காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்குன்னா அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து உண்மையிலே தேவை இருக்கும். இப்போ வெயில் காலம் ஓகேவா, வீட்டுக்கு ஒரு ஏசி வேணும் 30,000 ரூபா ஏசி அது வந்து இஎம்ஐயில் போட்டு எடுக்க உங்கள்கிட்ட காசு இல்லை, 30,000 கொடுக்க முடியாது, 2,000 ரூபா தான் இருக்குது. 2,000 ரூபா ஆனால் உங்கள் வீட்டில் வந்து ஏசி தேவை இருக்குது, குழந்தைங்க எல்லாம் வாடுறாங்க, பக்கத்து வீட்டில் ஏசி இருக்கும்போது ஏசிங்கிறது இப்போ தேவை இல்லைன்னா ஐயோ குழந்தைங்கலாம் பாவம் பக்கத்து வீட்டில் போய் ஏசி காத்து. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சராசரி பேரண்டோட மனசு எப்படி இருக்கும்னா ஒரு 5,000 தானே, இப்போ எவ்வளோ இப்போ 30,000மா, இப்போ ஒரு 12 மாதம் கட்டிக்கலாமா, பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 35,000 தானே மாதம். அப்போ எவ்வளோ வட்டி வரப்போகுது, 5,000 12ஆக பிரித்தா கூட ஒன்றும் வரல. மாதம் வந்து ஒரு 300 400 தான் வருது. 400 வட்டிலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, ஏசி வருது பாவம், மாதம் கட்டிக்கலாம், இது ஒரு அமௌண்ட்னு வாங்கிடுறாங்க. ஓகேவா, இப்படி அவங்களுடைய ஒரு அத்தியாவசியம் சொல்ல வரல, ஒரு வண்டி இது மாதிரி அத்தியாவசிய தேவைக்காக தேவைப்படும் பொழுது சரி யாரோ ஒரு புண்ணியம் கொடுக்குறானே பேங்க்கில், குறைந்த காசு தான் நம்ம முன்னாடி கட்டுறோம், அதனால குறைந்த தவணையில் அதாவது குறைந்த முதல் தவணையில் கட்டுவாங்கல்ல, ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க, காசே கொடுக்க வேணாம் எடுத்துகிட்டு போங்க, இப்படிங்கிறதுக்கு பின்னணியிலலாம் ஏதாவது இருக்கா? அவங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 0%லாம் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணணும். அண்டு குறிப்பாக அந்த வீட்டிலோட இதெல்லாம் வாங்குறாங்கல்ல, அந்த இடையில அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட போயிட்டு உடனே டிரான்சாக்ஷன் உங்கள் இதுக்கு வந்து 10 லட்சம் தான் வரும், பட் நான் பேசி 15 லட்சம் பண்ணித்தரேங்கிற ஒரு வார்த்தை எங்கெல்லாம் வருதோ, எங்கெல்லாம் லோன் வாங்குறாங்களோ அங்கெல்லாம் மக்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த ஆடம்பர தேவை அது வந்து ஜாஸ்தியாகும் போது அத்தியாவசிய தேவைகள் குறையுது. ஆமாம், இப்போ டெஃபினெட்லி இப்போ உனக்கு தேவை இருக்குது, டக்குன்னு ஒருத்தன் தர்றாங்கிறான், நல்ல மனுஷன், இப்போ வீடு வாங்கணும்னு ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் என்ன பின்னாடி போட்டிருக்காங்கன்றதில்ல. இப்போ சிலர்லாம் வந்து என் ரிலேட்டிவ்லேயே இருக்காங்க, வீடு வாங்கும்போது சரி வாங்கணுன்ட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் வந்து அதற்கு பின்னாடி இத்தனை வருஷம் கட்டி ஆகணுங்கிற, இப்போ ஒரு வேளை நம்ம கட்டிட்டோம், நம்மகிட்ட காசு வந்துருச்சு மொத்தமாக கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை கட்டி தான் ஆகணும் இத்தனை வருஷத்துக்கு. அப்படின்னா பார்த்தா அசல் அமௌண்ட்டுக்கு வட்டி பாதி இருக்குது. இப்போ 20 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா 30 லட்ச ரூபா கட்டணும். 20 லட்சம் எனக்கு வந்துருச்சுங்க, நான் கட்டி முடிச்சிடறேங்க, ப்ரீ க்ளோஸ் பண்ணுறேங்கன்னா அது ஏன்னா உங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ அந்த ஏஜென்ட்டுகள் மூலியமாக அது என்னங்கும் போது எனக்கு உடனே கிடைச்சா நல்லாயிருக்கும், அந்த உடனே கிடைக்கணுங்கிற மென்டாலிட்டி வரும்போது இதுக்குள்ளே இருக்க இடன் விஷயத்தெல்லாம் மறந்துடுறாங்க. அப்படி மாட்டி சிக்கி சின்ன பின்னமானவர்கள் பலர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பலர் இருக்காங்க. ஸோ அதனால் பேங்க்கில் லோன் வாங்கினாலோ இஎம்ஐ போட்டாலோ கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொண்டு தான் போகணும். அதில் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உடனடியாக இப்போ அவர் பண்ண மாதிரி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு செய்தி ஆக்கணும். அப்போ தான் அடுத்த முறை அந்த பேங்க் சார்ந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு அந்த ஏரியாவில் பண்ணவா தான் பயப்படுவாங்கல்ல, எகுத்து கேள்வியே கேட்க மாட்டாங்களே, நமக்கு பெரிய அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை தராங்க. இவனுக்கு மட்டுமே வரானுங்க, அந்த இன்டர்நெட் போடுறானுங்களே அவனுங்க அதுக்கு மேலே பண்ணுறானுங்க. நம்ம அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். பட் இதுக்கான இந்த நஷ்டஈடு அப்படிங்கிறது வந்து அந்த பேங்க் சார்பாக வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நஷ்டஈடாக வாங்க முடியாது. இல்லை ஐ மீன் ஒரு என்னன்னா அவங்களுடைய பர்சனல் இதை வந்து அதான் ஃபைட் பண்ணி அதுக்கான ஒரு ரிசல்ட் வேணும். ஏன்னா அந்த ஒரு 770 ரூபாய்க்காக இவங்க அதான் கேஸாக கொடுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ கேஸாக கொடுத்துருக்காங்களா, அது மட்டும் தான் கொடுக்க முடியும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பணம் கட்டல அதனால வந்து அவங்க கேட்டிருக்காங்க, பட் அவங்க கூட்டிகிட்டு போனது தப்பு, அங்கே உட்கார வச்சிருந்தது தப்பு, அது வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் மீறலில் தான் வரும், அதில் வருமே தவிர இல்லை. அதான் ஆர்பிஐ கைட்லைன்ஸோட மீறலில் வந்தனால அதுக்கான ஆக்ஷன் வந்து ஆர்பிஐலேருந்து எடுப்பாங்களா அதுக்கு பேங்க்? அது வந்து பார்க்கணும். அது பேங்க் நம்ம அப்படி பேச முடியாது, ஏன்னா அது செய்வாங்களாங்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பிளே இருக்குது எல்லாமே. இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா நீ வந்து ஒரு சாதாரண நபர் அப்படின்னா நீ கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நீ கொடுக்குறது மீது விசாரணையோட நீதி நம்ம சொல்லக்கூடாது, விசாரணை எந்த அளவில் இருக்குங்கிறது தெரியும். இதே வந்து இப்போ இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், ஒரு அம்மா வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போய் புகாரே எடுத்துக்கலன்னு கதறி எழுதுறாங்க நம்மக்கிட்ட. ஸோ இப்போ அது மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுது. இதே நீ வந்து ஒரு அரசியல்வாதியின் பிரபல பையனாக இருக்க, நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீயே டேரெக்டாக அதெல்லாம் இப்போ அதிகார மட்டம் எல்லாருக்கும் தேவைப்படுது, அதை பொறுத்து தான் அந்த தீர்மானிக்கப்படும். பட் அட்லீஸ்ட் இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் எதனாலும் உங்களால் போஸ்ட் பண்ண முடியும் போது இது மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது
அட்லீஸ்ட் வாய்ஸ் கொடுங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக அதாவது சமூக வலைதளம் வந்து என்னதான் ஒரு சைடு நெகட்டிவாக தான் போயிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில சோஷியல் அவேர்னஸ் இதுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையுது இல்லவா? ஆமாம், கடந்த 10 வருஷத்துல எத்தனை ஜஸ்டிஸ் ஃபார் ஹேஷ்டேக்ல நம்ம ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படி சொல்லிட்டு அதில் பங்குலாம் வச்சு ஹேஷ்டேக் தான் ட்ரெண்ட் ஆகுது. பட் அந்த விஷயத்துக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக பல விஷயங்களில் கிடைக்க மாட்டுது. நான் வந்து இதுன்னு சொல்ல, இந்த ஸ்கேம்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன் இந்த இதுலையுமே. பட் பரவாயில்ல, இந்த ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி நம்ம வியூஸோடைய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ போய் சேர்ந்துச்சு. இஎம்ஐ போடும் பொழுதும் லோன் வாங்கும் பொழுதும் ஏஜென்ட்டுகளை பிடிக்கும் பொழுதும் கவனத்தோடு இருங்கள். ஏதாவது பேங்க் குற்றம் பண்ணுறாங்கன்னா அது குற்றம் செய்ய யாராக இருந்தாலும் பொது வெளியிலையோ அல்லது உங்களுடைய உரிமையை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஒரு சின்ன ஒரு ஃபைட்டாவது பண்ணுங்கள். பேக்லாம் வாங்காதீங்க. அவ்வளோதான் நம்ம என்ன சொல்ல முடியும். ஓகே, நன்றி. நன்றி.